ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் செய்கிற போல் ஒரு பர்ஃபி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு அதிகமாக எந்த பொருளும் தேவையில்லை. தேங்காயும் சர்க்கரையும் இருந்தாலே போதும். தேங்காய் பர்ஃபி சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க buddies வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் பர்ஃபி செய்யறதுக்காக முதல்ல நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தேங்காவை ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் மேலே இருக்குல்ல தோல், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காவை இதை போல் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேங்காய் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இதோடைய அளவு எவ்வளோ இருக்குன்றதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் எடுத்துக்கிட்ட தேங்காயோடைய அளவுக்கு எனக்கு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கிடச்சிருக்கு. இப்போது இதே கப்பால் அரை கப் அளவுக்கு இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்வீட் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இந்த தேங்காய் துருவல் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பிளேட்டை தான் லாஸ்ட்டாக பர்ஃபியை செட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டே நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பக்கம் வச்சுடுங்க. அடுத்தது ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆகட்டும். நெய் மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதை இது கூட சேர்த்துக்கிட்டு தேங்காய் நல்லா பூ போல் வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த தேங்காய் பர்ஃபி செய்கிறதுக்காக இப்போ மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் நம்ம நெய் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். தேங்காய் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. அடுத்தது இதே பேனில் நம்ம தேங்காவை எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து பேனில் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையை கரைச்சிக்கிறதுக்காக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி இதை போல் நல்லா கொதிக்கும் போது இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க. சர்க்கரை தண்ணி இதை போல் நல்லா நுரைச்சி பொங்கி வரும்போது இப்போது ஒரு கம்பி பதம் வந்திருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காக பாகை ஒரு விரலில் தொட்டுக்கிட்டு 2 விரலுமே இந்த மாதிரி தொட்டு பாருங்கள். 2 விரலால் தொட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு கம்பி போல் ஃபார்ம் ஆகுதுல்ல, இதுதான் கம்பி பதம். இந்த மாதிரி கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை அந்த சர்க்கரை பாகு கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகு கூட தேங்காவை இதை போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்ககிட்ட பால் பவுடர் இல்லை அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் பவுடர் அப்படின்னா பால் இது கூட சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தேங்காவில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது இந்த தேங்காய் நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ இதை நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இதை போல் நல்லா ஒரு ஷேப்க்கு சமப்படுத்தி விட்டதுக்கப்புறமா இதோடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தேங்காய் பர்ஃபியோட சூடு கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே கட் பண்ணுற போல் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பர்ஃபி செய்யும்போது நம்ம கம்பி பதம் செக் பண்ணோம்ல, அப்போ கரெக்டான கம்பி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம தேங்காவை சேர்த்தோம் அப்படின்னா தேங்காய் கட் பண்ணும்போது கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும். அவ்வளோதான். ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் தேங்காய் பர்ஃபி செஞ்சாச்சு. இந்த தேங்காய் பர்ஃபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Thank you for your watching.